SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சபையில் அனல் பறந்த மோதல். இலங்கை கடற்பரப்பில் வெடித்து சிதறிய கப்பல். மக்கள் தயாராக இருக்கவும் வீட்டுக்கு வரப்போகும் அரசு அதிகாரிகள். ட்ரம்பின் பேச்சுக்கு மெஸ்ஸி கைதட்டல், வலுக்கும் கண்டனங்கள். தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் நேற்று சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஆகியோருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பொது நிறுவனங்கள் தொடர்பான குழுவின் தலைவர் நேற்று நுரைச்சோலை மின்னுற்பத்தி நிலையத்தை பார்வையிட சென்றுள்ளமை குறித்து கருத்து வெளியிட்ட நளின் பண்டார, கோக்குழுவின் தலைவர் என்பவர் டோபி வேலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர் அல்லர் என்று சாடினார். இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க, வாய் இருக்கின்றது என்பதற்காக வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம். நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர்கள் மிகவும் பொறுப்போடு செயற்படுகின்றனர். விசாரணைகளை முன்னெடுக்கவும் விடயங்களை ஆராயவும் அவர்களுக்கு பூரண உரிமை உண்டு. அவர்கள் தவறு இழைத்தால் அதற்கான பொறுப்பை அவர்களை ஏற்க வேண்டும். அதை விடுத்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என்றும் கடுமையாக தெரிவித்தார். இதன்போது நளின் பண்டார மீண்டும் குறுக்கிட்டு பேச முயன்ற போதிலும் அவருக்கு ஒலிவாங்கி வழங்கப்படவில்லை. இதனால் சபையில் சிறிது நேரம் குழப்பம் நிலவியது. இலங்கையின் தெற்கு கடல் எல்லைக்கருகே ஈரானின் IRIS தேனா என்ற ஈரானின் போர்க்கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அழிக்கப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது. ஈரானிய கப்பலில் இருந்த கடற்தொழிலாளர்களின் பிரேத பரிசோதனையில் வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட எலும்பு முறிவுகள், உள்காயங்கள், நீரில் மூழ்குதல் போன்ற காரணங்களால் அவர்கள் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. ஈரானிய கப்பல் மீதான நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் காரணமாக மூழ்கிய கப்பலில் இருந்து உயிரிழந்த 84 கடற்தொழிலாளர்களின் உடல்கள் கடற்படையினரால் காலி தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் இந்த பிரேத பரிசோதனைகள் நேற்று அதிகாலை 5 மணி வரை இந்த தடவியல் மருத்துவ குழுவால் நடத்தப்பட்டன. தடவியல் குழு 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் 3 உடல்களில் பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்டது. பிரேத பரிசோதனைகளுக்கு பிறகு உடல்கள் 2 சிறப்பு குளிர்பதன சேமிப்பு அறைகளில் வைக்கப்பட்டன. இதேவேளை கராப்பட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 32 ஈரானிய கடற்தொழிலாளர்கள் 5 பேர் நேற்று பிற்பகல் விடுவிக்கப்பட்டதாகவும் மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஏனைய 27 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் பலர் நாளைக்குள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் ஈரானிய தூதரகத்தின் தலையீட்டை தொடர்ந்து கடற்படையினரால் பெலிசரை கடற்படை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டது. மேலும் பலரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானிய கப்பலின் எச்சங்களை தொடர்ந்து தேடி வருவதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். அஸ்விசும திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் 2022-2023 ஆண்டுகளில் விண்ணப்பித்த நன்மைகளை பெறுவோர் மற்றும் பெறாதோர் என அனைவரினது தகவல்களை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நலன்புரி நன்மைகள் சபையானது தெரிவித்துள்ளது. 2002 ஆண்டின் 24ஆம் இலக்க நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் 23ஆம் பிரிவின் பிரகாரம் நலன்புரி நன்மைகளை பெறும் நபர்களின் பெயர் பட்டியலை வருடாந்தம் புதுப்பிப்பது கட்டாயமாகும் என்பதால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த செயல்முறைக்காக தகுதியுடைய 29,93,558 நபர்கள் ஏற்கனவே தமது தகவல்களை சமர்ப்பித்துள்ள நிலையில் அவர்களின் தகவல்களை உறுதிப்படுத்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறித்த சபையானது தெரிவித்துள்ளது. அந்தந்த பிரிவுகளுக்கு பொறுப்பான கணக்கெடுப்பு உத்தியோகத்தர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று அவர்கள் வழங்கிய தகவல்களை உறுதிப்படுத்துவர். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மார்ச் மாதம் 28ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளன. கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் வீட்டிற்கு வரும்பொழுது தேவையான ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக தயாராக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி குடும்பத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து உறுப்பினர்களதும் தேசிய அடையாள அட்டைகள், கடந்த 3 மாதங்களுக்கான மின்சார பட்டியல்கள், காணி உரிமையை உறுதிப்படுத்தும் உறுதிப்பத்திரங்கள், வாகன உரிமை பத்திரங்கள், மருத்துவ சான்றிதழ்கள் போன்ற ஆவணங்களை உத்தியோகத்தர்களிடம் சமர்ப்பிப்பதற்கு தயாராக வைத்திருக்குமாறு கோரப்பட்டுள்ளது. அத்துடன் முதியோர் கொடுப்பனவு, ஊனமுற்றோர் கொடுப்பனவு மற்றும் சிறுநீரக நோயாளர் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்தவர்களின் தகவல்களும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ளடக்கப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எவரேனும் தவறான தகவல்களை வழங்கினால் நலன்புரி சட்டத்தின் 20வது பிரிவின் கீழ் அது தண்டனைக்குரிய குற்றமாகும். அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீதிவான் முன்னிலையில் குற்றவாளியாக காணப்படும் ஒருவருக்கு 5,000 ரூபாவிற்கு மிகாத அபராதம் அல்லது ஓராண்டு கால சிறை தண்டனை அல்லது இந்த 2 தண்டனைகளையும் விதிக்க அதிகாரம் உள்ளதாக குறித்த சபையானது தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள்.
அமெரிக்காவின் மேஜர் லீக் சாக்கர் சாம்பியன் பட்டம் வென்ற இன்டர் மியாமி அணியினரை கௌரவிக்கும் நிகழ்வு வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி ஈரானுக்கு எதிரான போர் குறித்த ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பேச்சுக்கு கைதட்டியமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய டிரம்ப், அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரானை திட்டமிட்டதை விட வேகமாக அழித்து வருகின்றன என்று போரின் தீவிரத்தை பற்றி பெருமையாக குறிப்பிட்டார். அப்போது மேடையில் டிரம்பின் அருகில் நின்று கொண்டிருந்த மெஸ்ஸி அந்த பேச்சுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் கைதட்டியவை சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. ஈரானில் பாடசாலை சிறுமிகள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மெஸ்ஸி போன்ற ஒரு உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் இத்தகைய அரசியல் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பது புத்தியில்லாத தன்மை என்று விசித்திரமானது என்றும் பல்வேறு தரப்பினர் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். உலகச் செய்திகள். சபையில் அனல் பறந்த மோதல். இலங்கை கடற்பரப்பில் வெடித்து சிதறிய கப்பல். மக்கள் தயாராக இருக்கவும், வீட்டிற்கு வரப்போகும் அரசு அதிகாரிகள். டிரம்பின் பேச்சுக்கு மெஸ்ஸி கைதட்டல், வலுக்கும் கண்டனங்கள்.